ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக இப்போ ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோங்க. அமுதாஸ் க்ரோஷே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 7 குரூப்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஒர்க்ஸை எல்லாமே மெர்ஜ் பண்ணி நம்ம ஒரு குரூப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மெசேஜ் பண்ணியிருந்தேன். நிறையா சிஸ்டர்ஸ் நியூ குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. வெல்கம் ஆல். நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து புரிஞ்சுது. இன்னும் மெசேஜஸ் அனுப்பிச்சிட்ருக்கீங்க. சில மெசேஜ்க்கு கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை பண்ணுறேன். சாரிங்க, இடையில கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா நான் ஃபஸ்ட்டாக தெரிவிச்சுக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ நம்ம ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த குரூப்பை காமன் குரூப்பாக நினைங்க. அப்புறம் நீங்கள் கற்றுக்க வந்திருக்கீங்க, சரிங்களா? இப்போ ஒரு ஸ்கூல் போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்கூலில் நம்ம என்ன படிக்கிறோமோ அதை மட்டும்தான் அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும், ஓகேங்களா? இதை நீங்கள் சோஷியல் மீடியாஸாக யூஸ் பண்ணாதீங்க. அதாவது குட் மார்னிங் மெசேஜஸ், அப்புறமா ஃபெஸ்டிவல்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், விஷஸ், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நம்ம குரூப்பில் போஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு ஒர்க்கு ஒரு சிஸ்டர் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா, அந்த ஒர்க்குக்கு நீங்கள் ஹார்ட் சிம்பிள் கொடுங்க. நல்லா இருக்குது, அவங்கள பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹார்ட் சிம்பிள்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுங்க, சரிங்களா? ஈமோஜிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை கொடுங்க. அதை விட்டுட்டு சூப்பர் சிஸ்டர், நல்லா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? இந்த குட் மார்னிங் மெசேஜ் எல்லோரும் எதுக்கு அனுப்புகிறோன்னு தெரியும். அந்த நாள் நம்மளுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அனுப்புகிறீங்க, அது புரியுது. நம்மளுக்கு எப்பவுமே எல்லா நாளும் இனிய நாளாக தான் இருக்கும், ஓகேங்களா? நம்ம அந்த மாதிரி நினச்சிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். எந்த நாளுமே இன்றைக்கி நாள் கெட்ட நாளாக ஆகாது, இந்த பொழுது நம்மளுக்கு கெட்ட பொழுதாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கணும், ஓகேங்களா? அதனால் எல்லா நாளுமே இன்றைக்கி தான் இந்த தீபாவளி ஃபங்க்ஷனாக விஷ் யூ ஹாப்பி தீபாவளி, பொங்கலாக விஷ் யூ ஹாப்பி பொங்கல், அதெல்லாம் வேண்டாங்க. எல்லா நாளுமே நம்மளுக்கு இனிய நாளாகவே இருக்கட்டும். தீபாவளி, பொங்கல் அது எல்லாமே எல்லா நாளும் அந்த ஃபங்க்ஷன் டைமில் தான் நம்ம அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. நம்மளுக்கு எல்லா நாளும் இனிய நாளாகவே இருக்கட்டும், ஓகேங்களா? இதில் எல்லா ரிலீஜியஸ் பீப்புளும் இருப்பாங்க. ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ நான் ஒரு காடோட ஒர்க் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் அந்த காட் இது ஒர்க் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களோட காடோட இது எனக்கு இமேஜை சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கும் பேட்டர்ன் ட்ரை பண்ணி உங்களுக்கு அனுப்புவேன், ஓகேங்களா? இது காமனாக நம்ம கற்றுக்க விரும்புகிறது. நம்ம எல்லா சிஸ்டர்ஸாக இருக்கணும், ஒரே குரூப்பாக நம்ம ஒர்க் பண்ணணும். நீங்களும் என் கூட கோஆப்ரேட் பண்ணால் தான் இந்த குரூப்பை நம்ம பெர்ஃபெக்டாக கொண்டு போக முடியும், ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம குரூப்ஸில் அமிகுருமி குரூப் இருக்குது. ஆனால் அதில் க்ரோஷேவை போஸ்ட் பண்ணுறீங்க. க்ரோஷே குரூப் இருக்குது, அதில் அமிகுருமி, நிட்டிங், பஞ்ச் நீடில் எல்லாம் கலந்து போஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரே குரூப்பாக, அதாவது இந்த ஒர்க்ஸை நம்ம தனியாக கற்றுக்கிறதுக்காக தான் இந்த குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேங்க, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போது இவ்வளோ நாள் நீங்கள் கற்றுக்கிட்டது, நான் பேக்ஸு, ஸ்வெட்டர்ஸு, டால்ஸ் நிறைய உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். நிறைய கற்றுக்கிட்டு இருப்பீங்க. வீடியோஸே நம்ம கிட்டத்தட்ட 4000 வீடியோஸ் பார்க்கவும் நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம். 2 சேனலும் இருக்குது, அமுதாஸ் க்ரோஷே பேட்டர்ன், அப்புறம் அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ். அந்த 2லேயும் நான் வீடியோஸ் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பார்த்து கற்றுக்கிட்டு இருப்பீங்க. இப்போது ரீசெண்டாக மேக்ரமே கிளாஸ் போயிட்டுருக்கு. அது ஆனால் அந்த வீடியோஸ் எல்லாம் நம்மளுக்கு ப்ரைவேட் வீடியோஸ் மட்டும்தான், ஓகேங்களா? இப்போது நம்ம இப்போ கற்றுக்க போகிறது, இது வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட், அதாவது ஒரு ஸ்கூலிங்ஸ் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறமா கிராஜுவேட். நீங்கள் பேசிக்ஸ் எல்லாம் ஸ்கூலிங்ஸ்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பேக்ஸ் இதெல்லாம் பண்ணிங்க இல்லைங்களா, அது கிராஜுவேட். இப்போ நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் போகிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பேசிக்லேருந்து எல்லாம் கற்றுக்கிட்டீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்காக இந்த இதெல்லாம் பின்னணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஒரு ஸ்வெட்டர் எப்படி பின்னுறது, பேக் எப்படி பின்னுறது அப்படின்னு பேட்டர்ன் கொடுத்தா பின்னுற அளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் கொண்டு வந்துட்டீங்க. இதில் இருந்து இன்னும் நாலேஜ் நீங்கள் ஆகணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த குரூப், ஓகேங்களா? இந்த குரூப்பில் எப்படின்னா, பர்டிகுலராக ஒரு டால் எடுத்தோம்னா அந்த டால் நம்ம ஏனோ தானோன்னு முடிக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம முடிச்சிடணும், இவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு முடிக்கக்கூடாது, சரிங்களா? உங்களோட அந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கணும். பெர்ஃபெக்ட்டுக்கும் பெர்ஃபெக்டாக இருக்கணும். 100% ஒர்க் அப்படின்னு சொல்கிறத விட 110% ஒர்க் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் ஒர்க் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ நிறைய நம்ம ஆன்லைனில் இதில் எல்லாத்துலேயும் நிறைய இப்போ போஸ்ட் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்ஸில், யூடியூப்லாம் பார்ப்பீங்க. அந்த இமேஜை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இது ஏஐ இமேஜ் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. ஒரு க்ரோஷே டால் எடுக்கிறாங்க, அந்த டாலை அவங்க ஷேக் பண்ணி எல்லாம் காமிக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது ஏஐ இமேஜ் மாதிரி இருக்குது, சிலதெல்லாம் ஏஐ தான். அப்போது நீங்கள் பண்ணுற ஒர்க்கு அந்த ஏஐ ஒர்க் மாதிரி இருக்கணும். அப்படின்னா அவ்வளோ ஃபினிஷிங் நீங்கள் கொடுக்கணும். அதனால் இப்போ நீங்கள் இந்த ஒரு டால் நான் இப்போ சொல்லித்தரேன்னா, இந்த டாலை நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு 2 நாளில் முடிக்கணுன்ட்டு இல்லை. நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் அப்படி தான் நம்ம பண்ண போகிறோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போது இன்னும் நான்
டிசைட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் சேல்ஸ். அதாவது நம்ம குரூப்பில் வந்து நீங்கள் டால்ஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க இல்லைங்களா? இந்த ஒர்க் வந்து உங்கள் ஒர்க் வந்து எல்லாம் முடிச்சதையுமே நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃப்ரைடே வந்து உங்கள் ஒர்க்கை சப்மிட் பண்ணணும். இந்த ஒர்க் வந்து நீங்கள் ஃப்ரைடே எனக்கு முடிச்சு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இடையில உங்களுக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஃப்ரீ கிடைச்சாலும் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ரைடேனா அந்த ஃப்ரைடே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும். சரிங்களா? முன்னாடி குரூப்லலாம் நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் எப்பப்போ ஃப்ரீயாக இருப்பீங்களோ அப்போல்லாம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த மாரி சாய்ஸ் குடுத்தங்காட்டிக்கு என்னாச்சுன்னா, நெறைய பேர் வந்து அவங்க என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டா இருக்கோ அத மட்டும் கத்துக்கிறாங்க. மத்ததுக்கெல்லாம் டைம் இல்ல அந்த மாதிரி வந்து மெசேஜ் போட்டுர்றாங்க. ஓகேங்களா? இந்த குரூப்ல அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே நீங்க ஒர்க் பண்ணி ஆகணும். சரிங்களா? அதாவது வீக்லி ஒரு ப்ராஜெக்ட் தான் வரும். அந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் பெர்ஃபெக்ட்டா நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் வந்து மண்டே வந்து அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து உங்களுக்கு லிங்க்ஸ் வந்து குடுத்துருவேன். இந்த மாரிலாம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லிங்க்ஸ் குடுத்துருவேன். அது எல்லாமே பிரைவேட் லிங்க்ஸ் தான். உங்க குரூப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான். சரிங்களா? அந்த லிங்க்ஸ நீங்க ஒர்க் பண்ணிட்டு, சப்மிட் டைமும் குடுத்துருவேன். இந்த டைம்ல நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இத வந்து நீங்க கம்பல்சரியா ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? சப்போஸ் இப்ப குரூப்ல வந்து நீங்க 50 பேர் இருக்கீங்கன்னா, எனக்கு ஃப்ரைடே வந்து அந்த 50 டால்ஸோட ப்ராஜெக்ட்டும் நீங்க எனக்கு அனுப்பிச்சிருக்கணும். அந்த 50 பேரும் அனுப்பிச்சிருக்கணும். சப்போஸ் நீங்க 2, 3 வாரம் வந்துட்டு உங்க ஒர்க்க வந்து டிலே பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, எக்ஸ்கியூசஸ் நம்மளோடதுல இருக்குங்க. ஆனா வந்துட்டு ரொம்ப டிலே ஆச்சுன்னா, உங்கள வந்து குரூப்ல இருந்து நம்ம எடுத்துருவோம். சரிங்களா? நீங்க வந்து ஃபுல்லா வந்து நல்லா கத்துக்கிறதுக்காக தான் நம்ம இது கொண்டு போறோம். எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து நம்ம ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணா மட்டும் தான் அந்த விஷயம் வந்து நம்ம கத்துக்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா தான் சொல்லி தரப்போறேன். அந்த சிம்பிளவே நீங்க கிராண்ட் ஆக்கிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த குரூப் சேல்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வீக்லி ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் நம்ம முடிக்கிறோம். அந்த 50 பேர் இருக்கோம். டால்ஸ் மேக் பண்றோம். ஓகேங்களா? இதுல நீங்க வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இந்த டால் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த டால வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ்னா அவங்க ஒர்க் காஸ்ட் எதுவுமே கிடையாது. அவங்க என்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெட்டீரியல்ஸ் காஸ்ட் மட்டும் குடுத்து நீங்க அந்த அவங்களோட ஒர்க்க நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதே மாரி அவங்க கிட்ட இருந்தே 2, 3 ஒர்க் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? இது வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க பிராக்டிஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களே வச்சிருக்க வேண்டாம். நம்ம குரூப்குள்ளேயே எல்லாரும் மாத்தி மாத்தி அத வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு ஒர்க்க வந்து நல்லா ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு ஒர்க்க சேல்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்க வாங்குன த்ரெட்டோட காஸ்ட் மட்டும் நீங்க ஒர்க் பண்ற காஸ்ட்லாம் எதுவும் இல்லாம, உங்க ஒர்க்கோட மெட்டீரியல்ஸ் காஸ்ட்ட மட்டும் தான் நம்ம சேல்ஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அதே மாரி உங்களோட குவாலிட்டியான ஒர்க்கும் ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு கை மாறப்போகுது. சரிங்களா? அத வந்து மனசுல வச்சுட்டு நீங்க ஒர்க் பண்ணுங்க. இது வந்து கம்பல்சரியா நம்ம ஃபாலோ பண்ண போறோம். சரிங்களா? அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நீங்க பண்ண ஒர்க் வந்து சேல்ஸ் ஆன மாதிரியும் இருக்கும். கண்டிப்பா இந்த ஒர்க் வந்து நாளடைவுல வந்து உங்களுக்கு மேல மேல குரோத் ஆயி நல்லா வந்து உங்களுக்கு சேல்ஸ் இது இருக்கும். இப்போ நீங்க ஒரு டால் பெர்ஃபெக்ட்டா பண்றீங்க அப்படின்னு சொன்னா 2, 3 பேர் வந்து அந்த டால் வந்து கேட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து அது 2, 3 தடவ பண்ண மாரி இருக்கும். உங்களோட த்ரெட்டோட காஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கிடைச்ச மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க வந்து சேல்ஸ் பண்றது உங்க கையில தான் இருக்கு. இது வந்து குரூப் சேல்ஸ். நம்ம இப்போ புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் குடுத்துட்டேன். அதே மாரி எல்லா ஒர்க்கையும் நோட்ஸா எடுத்துக்கோங்க. உங்க ஒர்க் பெர்ஃபெக்ட் தேவ. நான் தான் ஃபர்ஸ்ட்டு சப்மிட் பண்ணணும். என்னோட ஒர்க் ஃபர்ஸ்ட்டு முடியணும் அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க. அந்த ஃப்ரைடே ஈவினிங் 5:00 சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அந்த 5:00 வரைக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் ஒர்க் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு பண்ணி, அதே மாரி ஒரு டால் கிராண்ட் லுக் வந்து கொண்டு வர வச்சு, நீங்க சப்மிட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து நீங்க இந்த குரூப்ல இத ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா, அ நான் நெறைய சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் மாரி வச்சுக்கலாம். அப்பதான் வந்துட்டு அடுத்தடுத்த கிளாஸ் வரும்போது நான் டைரக்ட்டா வந்துர முடியும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. டெய்லரிங் இருக்கு. டெய்லரிங் ஒர்க்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா ஆரி ஒர்க்ஸ் இருக்கு. ஃபேப்ரிக் பெயிண்டிங்ஸ் இருக்கு. இந்த மாரி நெறைய வேலைப்பாடுகள் இருக்கு. சரிங்களா? இது வந்து இப்ப எல்லாமே வந்து மெஷின் மேடா மாறிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமா. ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸ் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப ரெடிமேட் ப்ளவுஸஸ், சல்வார்ஸ ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ரெடிமேட் சல்வார்ஸ் அது மாரி எல்லாமே ரெடிமேட். அப்பப்போ எல்லாம் தயாரிக்கிற மாரி மிஷின் வந்தாச்சு. ஓகேங்களா? ஆரி ஒர்க்லாம் ரொம்ப ஃபேமஸா ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு ஒரு நாள்ல. இப்ப வந்து அதையும் வந்துட்டு மெஷின்ல வந்து குடுத்து அதுவும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஒர்க்ஸ் அதுவும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அத கூட வந்து சீல் மாரி வந்துருச்சு. அத வாங்கி பண்றாங்க. அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் மாரி வருது வாங்கி ஒட்ட வச்சுக்கிறாங்க. இந்த மாரி எல்லா இதுவுமே வந்துட்டு
இப்போ வந்து ரெடிமேடாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கையில் பின்னக்கூடிய வேலைகள் தான் இப்போ கொஞ்சம் மெஷினில் வராமல் இருக்குது. இப்போ நிட்டிங்க்கு கூட மெஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த கூடை பின்னுறது, குரோஷே இது எல்லாம் தான் இப்போ வந்து கையில் இது பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னும் அதுக்கு மெஷின் வரல. அதனால் இப்போ இந்த ஒர்க்ஸ் வந்து கொஞ்சம் நாளில் நீங்கள் கற்று வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது இப்போ மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த டைமில் வேணாலும் யூஸ் ஆகும். நம்ம குரூப்பில் வந்து 72 வயசு அம்மாவில் இருந்து 15 வயசு 16 வயசு பொண்ணுங்க வரைக்கும் இருக்கீங்க. ஸோ இந்த ஒர்க் வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. உங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். சரிங்களா? பின்ன குரோஷேயோட ஹிஸ்ட்ரி வந்து கேட்குறீங்க. அது நான் இன்னொரு கிளாஸ் சொல்லும்போது இந்த குரோஷே எப்படி உருவாச்சு, நம்ம யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னொரு கிளாஸில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போது இன்ட்ரொடக்ஷன் பார்ட் முடிஞ்சது. இப்போ நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோனா அந்த வீடியோவை ஃபுல்லாக கவனிங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது ஃபுல்லாக கவனிங்க. அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. நான் உங்ககிட்ட வச்சுருக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம குரூப்பை வந்து சோஷியல் இதாக ஆக்காதீங்க. நம்ம கற்றுக்கிறது டீச்சிங்காக வச்சுருக்கோம். டீச்சிங் மட்டும் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட்டு வந்து அனுப்புறதும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறதும் ரொம்ப ஷார்ட்டாக அனுப்புங்க. நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன், அந்த இடத்துல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த டவுட்ஸை கிளியராக அந்த பர்டிகுலராக அந்த இடத்த மட்டும் சொல்லி அனுப்புங்க. உங்களுக்கு கிளியர் பண்ணித்தரேன். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம குரூப் வந்து நிறையா சேட்ஸும் நிறைய வந்து இமேஜஸ் அப்படிலாம் வச்சு குரூப் வந்து ரொம்ப வந்து நெருக்கடி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு சிஸ்டர் இல்லை, நிறையா சிஸ்டர்ஸ்க்கு வந்து என்னென்னா நான் என்ன சென்ட் பண்ணுறேன், நீங்கள் என்ன அடுத்து என்னென்ன சென்ட் பண்ணுறீங்கிறங்க கன்ஃபியூஸ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம குரூப் மெம்பர்ஸ் மற்ற குரூப்ஸில் இருந்தவங்க தான் இதில் சேர்ந்துருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு எல்லாமே கற்றுத்தரேன். நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ப்ளஸ் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து இருக்கிறது எப்பவுமே உங்கள்கிட்ட ஒரு நோட் இருக்கணும். இப்போ இந்த குரூப்பில் வந்து நம்ம நியூவாக ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த குரூப்புக்கு நீங்கள் நியூவாக ஒரு நோட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? நோட்ஸ் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நோட் வச்சுக்கோங்க. எந்த மாதிரி நோட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷாக ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்துகிட்டு நோட்டும் பெண்ணும் எப்பவுமே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நோட்டு பென் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன்ஸ் ஒர்க் பண்ணும்போது எழுதி வச்சு ஒர்க் பண்ணணும். பாருங்கள், நான் பேட்டர்ன்ஸ் எல்லாமே எழுதி வச்சுருப்பேன். நம்ம என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம் பாருங்கள். உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கலாம். பாருங்கள், நான் சொல்லி ஒர்க் பண்ண இது வந்து நான் நோட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுறது. அதே மாதிரி நீங்களும் நோட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கவுண்டிங்ஸ் எல்லாம் வைக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ ரோஸ் வருதோ, நம்மளுக்கு ஒரு 60 ரோஸ் வருதுன்னா அந்த 1 2 3 லைனாக எழுதி வச்சுட்டு ஒரு ரோ முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிக் பண்ணி அடுத்த ரோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வராது. அதே மாதிரி எந்த ரோவில் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதை வந்து நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பேன். பாருங்கள், என்னோடய நோட்டில் எல்லா பக்கமுமே நான் இந்த மாதிரி எழுதியிருப்பேன், கேன்சல் பண்ணியிருப்பேன், நிறையா ஒர்க் நம்ம பண்ணியிருப்போம். இது வந்து நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? அதனால் ஒரு நோட் எடுத்துக்கோங்க, நோட்டு பென் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக டால் தான் பண்ண போகிறோம். இந்த டாலுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நான் சொல்கிறேன். அது என்னென்ன தேவையோ நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சஸ் அப்படிலாம் நீங்கள் பண்ண வேண்டாம். நார்மலான எக்ஸ்பென்சஸ் பண்ணுங்கள். உங்கள் ஒர்க்கு பெர்ஃபெக்டாக இருந்தால் கண்டிப்பாக குரூப் சேல்ஸ் வந்து நடக்கும். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் முடித்ததையுமே அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான குரூப் சேல்ஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன மெட்டீரியல்ஸ் வாங்குறீங்களோ அந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டாக எடுத்துருக்கிறது இந்த ஸ்கின் கலர். சரிங்களா? இந்த ஸ்கின் கலர்னால் நீங்கள் ஸ்கின் கலரே எடுக்கணுன்ட்டு இல்லை, நான் டால் ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த டாலுக்கு நான் ஸ்கின் கலர் எடுக்கலை. பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ ஸ்கின்னுக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஸ்கின் வந்து இந்த கலரில் எல்லாம் இருக்கும், இந்த கலரில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியும். அந்த கலர்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கின்னுக்கு எடுத்துக்கலாம். இதே கலர் எடுக்கணும்னு இல்லை, இந்த பீச்லேயே டார்க் எடுத்துக்கலாம், லைட் எடுத்துக்கலாம், அப்புறம் லைட் பிங்க் எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்கின் கலர்ஸ் இந்த நான் இப்போ இந்த கீழே பேட் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த கலர்ஸ் எடுத்துக்கலாம், ஒயிட் எடுத்துக்கலாம், மில்கி ஒயிட் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதை வச்சு தான் ஸ்கின் கலர். ஓகேங்களா? த்ரெட் வந்து டிசையர் இருந்தால் டிசையர் எடுத்துக்கோங்க. ஏன்னா டிசையர் வந்து இந்த மாதிரி டால் மேக் பண்ணும்போது அந்த த்ரெட்ஸை வந்து நம்மளுக்கு நல்லா ரஃப்பாக இருந்துச்சுன்னா அந்த டால் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஸ்மூத்தாக இருக்கிறத விட ரஃப்பாக இருக்கணும். சரிங்களா? அதனால் டிசையரில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறது எல்லாமே 8 ப்ளை. நான் 8 ப்ளையில் ஒர்க் பண்ணுறேன். டிசையருக்கும் 8 ப்ளைக்கும் லைட்டான டிஃப்ரென்ஸ் தான். அதாவது டிசையர் வந்து இந்த 8 ப்ளையை விட கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? பாருங்கள், ஸ்கின் கலர் 1 எடுத்துகிட்டேன். எல்லாமே 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஒவ்வொரு ரோல் வாங்கினீங்கன்னா போதும். இப்போ ஸ்கின் கலர் 1 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக பாடிக்கு கை கால் அதுக்கப்புறமா உடம்பு தலை அதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த 100 கிராம்ஸ் போதும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு பாருங்கள்,
இந்த ப்ரௌன் கலர். நான் மேக்ஸிமம் வந்து ஹேருக்கு வந்துட்டு பிளாக் யூஸ் பண்ண மாட்டேங்க, இந்த ப்ரௌன் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ரௌன் எடுத்தாலும் அதாவது உங்களோட விஷ் தான். அந்த டால் வந்து பார்க்கறக்கு நான் சொன்ன மாதிரி 110% இருக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. நான் ப்ரௌன் எடுத்திருக்கேன். நீங்கள் பிளாக் எடுக்கலாம், சாக்லேட் ப்ரௌன் எடுக்கலாம், பின்ன காக்கி கலர் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் ஹேருக்கு வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது ஒரு 100 கிராம்ஸ். ஹேருக்கும் 100 கிராம்ஸ் வேணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு. சரிங்களா? நான் ட்ரெஸ் வந்து இந்த கலர் க்ரீன் கலரில் மேக் பண்ணுறேன். நீங்கள் ட்ரெஸ் வந்து என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ, ரெட், நான் முன்னாடி டைப் பார்த்திங்கன்னா ரெட்டில் ஒர்க் பண்ணியிருப்பேன். நீங்கள் ப்ளூ, இது வந்து எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். ஓகேங்களா? நான் பண்ண கலரே பண்ணணுன்ட்டு இல்லை. இந்த மாதிரி 3 வந்து நம்மளுக்கு கம்பல்சரி. இது வந்து ஃபுல்லாக பாடிக்கு, இது ஹெட்டுக்கு, இது ட்ரெஸ்ஸுக்கு. சரிங்களா? அது முடித்த பிறகு நம்ம இந்த ட்ரெஸ் இது பண்ணுறதுலேயே நம்ம ஷூ மேக் பண்ணிக்கலாம், ஹேர் டையும் மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா பாருங்கள், இது வந்து அந்த ஹேர் டையில் நம்ம ஃப்ளவர் வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு ரெட் கலர். நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகிற மாதிரி, இப்போ நான் க்ரீனுங்கிறக்காட்டிக்கு ரெட் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் க்ரீன்னா பிங்க் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ப்ளூனா பிங்க் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அந்த ஹேர் டையில் ஃப்ளவர் வைக்கிற மாதிரி ஒரு கலர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா கவுனில் ப்ளேஸ் பண்ணுறக்கும் இதே மாதிரி ஃப்ளவர் ஒன்று வேணும் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒயிட் த்ரெட் வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக போதும், கண்ணுக்கு வைக்கிறதுக்கு மட்டும். சரிங்களா? அதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ கவுனோட காலர் வந்து நான் ஒயிட்டில் ஒர்க் பண்ணியிருப்பேன். அந்த காலர் நான் ஒர்க் பண்ணும்போது நான் சொல்கிறேன். நீங்கள் நம்ம இதில் இருக்க பேலன்ஸ்லேயே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லாட்டி ஒயிட் கலர் த்ரெட் கொஞ்சம் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், த்ரெட்ஸோடது இவ்வளோ தான். சரிங்களா? பாடிக்கு, ஹேருக்கு, ட்ரெஸ்ஸுக்கு, ஃப்ளவருக்கு, கண்ணுக்கு. இந்த ஒயிட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து வச்சுக்கோங்க காலருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. சரிங்களா? அடுத்தது ஒயிட் வந்து ஒரு 50 கிராம்ஸே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பேபி ட்ரெஸ் ஒர்க் பண்ணும்போது உள்ளே வந்துட்டு ஷார்ட்ஸ் மாதிரி, அதாவது ட்ரௌசர்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அங்கேயும் ஒயிட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. அட்டைனா நீங்கள் அந்த பேஸ்ட் அதெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் வாங்கும்போது அந்த அட்டை இருக்குது இல்லைங்களா, பேஸ்ட்டு வேறு ஏதோ திங்ஸ் வந்து இந்த அட்டையோடு வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அட்டைகள் எடுத்து வச்சுக்கோங்க, வீசாதீங்க. இந்த அட்டை வந்து உள்ளே வந்து ஸ்டிஃப்னஸ்க்காக கொடுக்கறக்காக, அதாவது அந்த லெக்கோட ஸ்டிஃப்னஸ் கொடுக்கறக்காக இந்த அட்டை போதும், இவ்வளோ இருந்தால் போதும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது எப்பவும் போல் ஒரு கட்டர். அதுக்கப்புறமா நான் ஹூக் வந்து 3.5 mm ஹூக், 8 ப்ளையில் ஒர்க் பண்ண போகிறோம், அதனால் 3.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், அதாவது நீங்கள் வந்து டால் வந்து பெருசாக வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த த்ரெட்டு வந்து நல்ல திக்னஸான த்ரெட்டு கிடச்சா நீங்கள் 5 mmலேருந்து 6 mm வரைக்கும் ஹூக் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டை பொறுத்து ஹூக் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 3.5 mm ஹூக் ஒன்று. அதுக்கப்புறமா கம். இந்த கம் வந்து கண் வைக்கிறதுக்கு மட்டும். அதுக்கப்புறமா க்ளூ கன் வந்து நம்ம வந்து ஹேரை வந்து ஸ்டிச் பண்ண முடியாதுங்க, ஹெட் பார்ட்டை மட்டும்தான் ஸ்டிச் பண்ண முடியும். ஹேரை வந்து ஒட்ட வைக்கிறதுக்காக க்ளூ கன்னில் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதனால் க்ளூ கன்னும் 2 ஸ்டிக்கும் உங்களுக்கு வேணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு பத்தும். சரிங்களா? க்ளூ கன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு செட். இது வந்து குர்த்திஸ் அதுக்கெல்லாம் வந்து பின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இது மஃப்தா பின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். முன்னாடி வந்து நம்ம ஒரு அமிகுருமி ரிவர்சபிள் டால் ப்ராக்டிஸ் பண்ணோம், அதுக்கு நிறைய சிஸ்டர்ஸ் நம்மகிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்கியிருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் இது வந்து ஒவ்வொரு ரோல் அனுப்பிச்சி வச்சுருப்பேன். சப்போஸ் அது இல்லாதவங்க வந்து மஃப்தா பின் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர்ஸில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ரோல் வாங்கிக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக எதுக்குன்னா, நம்ம ஹெட் வந்து ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து இது வந்து பின் பண்ணிட்டோம்னா அந்த ஹேர் வந்து ரிமூவ் ஆகாது. சரிங்களா? இப்போ நான் சொல்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம், அதாவது த்ரெட்டை தவிர்த்து மற்றது எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட். ஏன்னா இனிமேல் நம்ம ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அதிகமாக இந்த ஸ்பைடர்மேன், அப்புறம் டால்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டால்ஸ், கை காலில் தனித்தனியாக பண்ணி ஒட்ட வைக்கிறது, அதுக்கப்புறமா காட் டால்ஸ் பண்ணுறது, அது எல்லாத்துக்குமே நம்ம ஹேர் ப்ளஸ் மற்ற பார்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஹூக் வந்து ரொம்பவும் அவசியங்க. அதனால் இது வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது வந்து ரேட்டும் அதிகமாக வராதுங்க, ஜஸ்ட் ஒரு 15லேருந்து ஒரு 20 ருபீஸ்க்குள்ளே வரும். சரிங்களா? இப்போ நம்ம எல்லாமே இருக்க வேண்டியது இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பி, கட்டு கம்பின்னு சொல்லுவாங்கங்க. இது ஒரு ரோலே பார்த்திங்கன்னா 50 ரூபா 60 ரூபா தான் வரும். இது வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஷாப் இருக்கு இல்லைங்களா, அங்கே வாங்கிக்கலாம். ஒரு ரோல் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 10-20 டாய்ஸ் வரைக்கும் இந்த ஒரு ரோலில் பண்ணலாம். சரிங்களா? அவ்வளோ கம்பி இருக்கும், கம்மியான ரேட்டு தான். சரிங்களா? பாருங்கள், ஈஸியாக வந்து வளைச்சிக்கலாம், நிமித்திக்கலாம். இது வந்து கைக்கு கால்கெல்லாம் கொடுக்கும்போது நம்ம டால் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். ஓகேங்களா? இது வாங்கிக்கோங்க. அடுத்தது சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இவ்வளோன்னா யூஸாக இருக்குது. அடுத்தது வந்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா கண்.
சரிங்களா? பாருங்கள் கண் வந்து ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், லார்ஜ் சைஸ் அந்த மாதிரி நான் 3 சைஸில் வாங்கிக்குவோங்க. எம்எம்மில் நம்ம பார்க்க மாட்டோம். பாருங்கள் இந்த மாதிரி கண் வாங்கிக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து கண் வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க பிளாக் கலரில் சன்னமான இந்த மாதிரி உங்கள்கிட்ட த்ரெட்டு பிளாக்கில் இருந்துச்சுன்னா அந்த த்ரெட்டை வந்து பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு 2 ஸ்டாண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி பிரிச்சுட்டு பாருங்கள் மேஜிக் சர்க்கிளில் சின்ன ரவுண்ட் வர மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படியும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். கண்ணே தான் நம்மளுக்கு வாங்கணுன்ட்டு இல்லை, முடிஞ்சால் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு 5-6 பீட்ஸ், குட்டி குட்டி பீட்ஸ், நீங்கள் வந்து அது என்ன உங்கள்கிட்ட பீட்ஸ் இருக்கோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ தாங்க நம்மளுக்கு தேவையானது. சரிங்களா? என்னென்ன தேவைன்னு பாருங்கள். பாடி மேக் பண்ணுறதுக்கு, ஹேர் மேக் பண்ணுறதுக்கு, ட்ரெஸ் மேக் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஃப்ளவருக்கு, கண்ணுக்கு, அதே மாதிரி சில்வர் இந்த மாதிரி ஒரு ஹூக். இது டேப்ஸ்ட்ரி நீடில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா பாருங்கள், இந்த உள்ளன் த்ரெட் ஸ்டிச் பண்ணுறதுக்காகவே இருக்கிற நீடில், அப்புறம் ஒரு மார்க்கர். சரிங்களா? இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒர்க் வந்து எப்போருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரைடேலேருந்து ஒர்க்கை வந்து உங்களுக்கு ஒவ்வொரு லிங்காக வந்து சென்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை வச்சு ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து எப்போவுமே உங்களுக்கு யூஸ் ஆகும் டால்ஸ்லாம் பண்ணும்போது. அதனால் இந்த ஒரு டைமுக்காக நம்ம வாங்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க, வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இப்போது இந்த வீக்கோட ப்ராஜெக்ட், அதாவது இந்த வீக்னால் இப்போ வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது, உங்களுக்கு டைம் வந்து ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் வரைக்கும் உங்களுக்கு டைம். ஃப்ரைடே வந்து 1:00 வரைக்கும் உங்களுக்கு டைம் தரேன். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் ஷேப், சர்க்கிள் ஷேப், ஸ்கொயர் ஷேப், ஓவல் ஷேப். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ட்ரையாங்கிள், சர்க்கிள், ஓவல், ஸ்கொயர் இந்த 4மே சிங்கிள் க்ரூஷேவை யூஸ் பண்ணி உங்களால் நல்ல ரொம்ப பெரிய ஒர்க்காக பண்ண வேண்டாம், சின்ன சின்ன ஒர்க்காக. சரிங்களா? ஒரு ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சின்னதாக இருந்தால் போதும். ஏன்னா எல்லாமே சிங்கிள் க்ரூஷே யூஸ் பண்ணுங்கள். உங்களால் பண்ண முடியுமா அப்படிங்கிறக்காக சின்ன ஒரு டெஸ்ட்டு தான். பாருங்கள், ஒரு ஸ்கொயர்னால் இவ்வளோ பெருசாக இருந்தால் போதும். ஸ்கொயர், ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் வந்து நீங்கள் எப்படி வந்து ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறக்காக. அதுக்கப்புறமா சர்க்கிள், அதுக்கப்புறமா ஓவல் ஷேப். சரிங்களா? ஸ்கொயர், சர்க்கிள், ஓவல், ட்ரையாங்கிள். இந்த 4 ஷேப் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. 4 ஷேப்பும் சிங்கிள் க்ரூஷே மட்டும் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க. சிங்கிள் க்ரூஷேவும் அமிகுருமி சிங்கிள் க்ரூஷே. சரிங்களா? அமிகுருமி சிங்கிள் க்ரூஷேனா உங்களுக்கு தெரியும், பேக் இதில் ஒர்க் பண்ணுறது. ஏன் இந்த 4 பர்டிகுலராக ஒர்க் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னி வரது எல்லாமே நம்ம சிங்கிள் க்ரூஷே அமிகுருமி வச்சு தான் டால்ஸ் தான் அதிகமாக பண்ண போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி பேக்ஸும் பண்ண போகிறோம். டால்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்த குரூப்பில் வந்து நல்லா ஹெவியான ஒர்க்ஸ் தான் இனி எல்லாமே பண்ண போகிறோம். ஃப்ளவர் ஷேப் பேக்ஸு, அப்புறம் இந்த பேக் எல்லாம் கேட்டிருக்கீங்க இல்லைங்களா, அதெல்லாமே பேக்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிரானி ஸ்கொயர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஹெவியான ஒர்க்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் வந்து கரெக்டாக கொண்டு வரணும். இது வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி தான். இது வந்து ஏன் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் இது எவ்வளோ பேர் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வரீங்க அப்படிங்கிறக்காக தான். இந்த 3 ஷேப்பும் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். சரிங்களா? ஸ்கொயர் வந்து நல்லா செயின்ஸ் போட்டு, ஒரு செயின் போட்டு திருப்பி ஒர்க் பண்ணி கொண்டு வரது தான். அதே மாதிரி சர்க்கிளும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரதே தான். இங்கே இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, இங்கே இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி ஓவல் ஷேப்பு செயின் போட்டு ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் மட்டும் இன்க்ரீஸ் போட்டு ஓவல் கொண்டு வரணும். ட்ரையாங்கிள் ஒரு ஐடியாவும் உங்களுக்கு இல்லை, நீங்களாக ஐடியா பண்ணுங்கள். அதாவது நான் இதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பாருங்கள், ட்ரையாங்கிளுக்கு லைனாக செயின்ஸ் போட்டுறணும். செயின்ஸ் போட்டு இந்த கடைசி 2 டிக்ரீஸ், இந்த லைன் ஃபுல்லாக போட்டுறணும். சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணணும். சிங்கிள் க்ரூஷே ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த ரோ போடும்போது இங்கே ஒரு டிக்ரீஸ், இங்கே ஒரு டிக்ரீஸ். சரிங்களா? டிக்ரீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து இங்கே ஒரே ஒரு சிங்கிள் க்ரூஷியில் கொண்டு வந்து முடிக்கணும். ரொம்ப பெரிய ஒர்க்காக வேண்டாம், சின்ன ஒர்க்காக இருக்கணும். கலரும் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக பண்ணுங்கள். எனக்கு ஃப்ரைடே 1 to 2க்குள்ளே நீங்கள் உங்கள் ஒர்க்கை சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் டெய்லி வந்து நம்ம ஒர்க்ஸை வந்து நான் ஈவினிங் 7 to 8 உங்களுக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணுவேன். அந்த லிங்க்ஸ் வந்து எல்லாமே ப்ரைவேட் லிங்க்ஸ் தான். நீங்கள் அந்த லிங்க்ஸை பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். கோஆப்ரேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நிறைய இன்னும் கற்றுத்தரேன். ஓகேங்களா? அடுத்தது நம்ம ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. பாருங்கள், அடுத்தது நம்ம ப்ராஜெக்ட் டிஷர்ட் யானில் ஒரு பேக் கேட்டுட்டு இருந்தீங்க, சொல்லிக் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், டிஷர்ட் யானில் பேக் பண்ணியிருக்கோம்.
ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு த்ரெட்டுக்கு மட்டும்தான் காஸ்ட். சரிங்களா? த்ரெட் மட்டும்தான் காஸ்ட் பாருங்கள். அப்புறம் இந்த பக்கில் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறமா சைடு ஹூக்ஸு, அதுக்கப்புறமா 2 ரிங். சரிங்களா? இந்த பேக் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயாச்சு. பாருங்கள் இல்லையா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பேக் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த பேக் ஒர்க்கை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேங்க. ஈவினிங் வந்து உங்களுக்கு அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ்லேயும் அமுதாஸ் க்ரோஷே பேட்டர்ன்லையும், ஏன்னா ஃபுல் ஒர்க்காக வந்து அப்லோட் பண்ண முடியாது. அதனால் 2 பார்ட்டாக வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் இந்த ஸ்ட்ராப்ஸ்லேருந்து எல்லாமே எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள் ஹாஃப் கேஜி கரெக்டாக டிஷர்ட் ஏன் ஹாஃப் கேஜியில் இந்த ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி த்ரெட்ஸ் வேணுனாலும் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ சிஸ்டர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.